தமிழ் திரையுலகின் டாப் இயக்குநர்களில் ஒருவராக இருப்பவர் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அதாவது வெகு சில திரைப்படங்களுமே இயக்கியிருந்தாலும் கூட அனைத்தையுமே பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது மட்டும் இல்லாம இவருக்கு நடிகர் சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்து படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கு. இந்த படத்துடைய முதல் போஸ்டர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெளியாகி இருந்தாலும் இதில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இரு கைகளிலுமே கை கடிகாரத்தாலான விலங்கை கட்டியிருப்பது போன்ற புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. மேலும் இந்த திரைப்படத்திற்கு கூலி என பெயர் வைக்கப்பட்டது மட்டும் இல்லாம சமீபத்தில் அந்த படத்துடைய அறிமுக வீடியோ ஒன்று வெளிவந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த தங்கமகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை நம்ம அனிருத் அவர்கள் பயன்படுத்தியிருக்காராம். இதற்கிடையில சமீபத்தில் தான் இசையமைத்த பாடல்கள் முழுவதுமே தனக்கு தான் சொந்தம் என்று தன்னுடைய பாடல்களை அனுமதி இல்லாமல் மேடைகளிலும் பாடக்கூடாது என்றும் மற்ற திரைப்படங்களில் பயன்படுத்தக்கூடாது என்றும் அதற்கு உரிய காப்புரிமையை செலுத்திவிட்டு பயன்படுத்தலாம் என கோரி வரும் இளையராஜா தற்பொழுது சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக நோட்டீஸ் ஒன்றையுமே அனுப்பி வந்திருக்கார். மேலும் சூப்பர் ஸ்டார் நடித்து வெளியான தங்கமகன் திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைப்பில் வெளியான வாவா பக்கம்பா என்கிற ஒரு பாடலை எந்த ஒரு முறையான அனுமதி இல்லாமல் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்க உள்ள கூலி திரைப்படத்துடைய அறிமுக வீடியோவிற்கு பயன்படுத்தியிருப்பதாகவும் அதற்கு உரிய அனுமதியை பெற வேண்டும் அல்லது அந்த டீசரில் இருந்து அந்த பாடலை நீக்க வேண்டும் என அதிரடியாக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு நோட்டீஸை இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பு அனுப்பியிருப்பது பெரும் அதிர்ச்சியுமே ஏற்படுத்தி வந்திருக்கு. இதற்கு தற்பொழுது பாத்தீங்கன்னா கூலி படக்குழு இந்த படத்தில் அந்த பாடலை நீக்க முடிவு செய்திருப்பதாகவும் மேலும் படக்குழு அனைவருமே இளையராஜா மேல் சற்று கோபத்தில் தான் உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டையான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.